உகது போர்க்களத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூல்லா பக்கத்துல 7 அன்சாரி தோழர்கள். யார் இவர்கள்? அன்சாரி தோழர்கள் போர்க்களத்துல வீரியமிக்கவர்களா? வாளை பிடித்து சண்டை போடக்கூடிய அளவுக்கெல்லாம் கைதேறப்பட்டவர்களா? இந்த அன்சாரி தோழர்கள் இல்ல. விவசாயத்துல கையேற்றப்பட்டவர்கள். இல்லாடி விவசாயத்துல எப்படி வாள் பிடிக்க கூட என்றெல்லாம் தெரியாது, எப்படி களத்துல சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியாது. அல்லாவும் அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டார்கள், களத்துல வந்து நிற்கிறார்கள். இக்கட்டான சூழ்நிலை. ரசூல்லா பார்க்கின்றார்கள், துருப்புச்சீட்டை போட்டார்கள். மன் யர்குல் அண்ணா பலகுர் அண்ணா அவுஃபில் ரஃபீக்கில் ஜன்னா. யார் இந்த போர்க்களத்திலே என்னை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுப்பார்களோ நானும் அவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்ன உடனே அப்படியே அன்சாரி தோழர்கள் சீறி பாய்கின்றார்கள். அந்த போர்க்களத்தில் 7ல 5 பேர் சகிதாயிட்டாங்க. மீதி இருக்கு 2 பேர். 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை. என்னது? போயிடலாமன்ட்டா? இல்லங்க நான் தான் போவேன். ஒருத்தர் இல்ல நான் தாங்க போவேன். ரசூலா பாக்குறேன், ஏப்பா உங்க வயசுல யாருப்பா மூத்த ஆளு, நீங்க போங்கப்பான்றாங்க. போறாங்க. 7 பேரும் சகிதாவறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலோ நீங்கள் மன்னித்தாலோ ரஹ்மா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி மன்னித்தாலும் சரி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அருள் இருக்கின்றதே, இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் திரட்டுகின்றோ அதை விட சிறந்தது அல்லாஹ். சோனத்தை அல்லாஹ் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. நம் ஹசீபத்தும் அன் தத்துகுலுல் ஜன்னா அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். நீங்கள் வெகு இலகுவாக அந்த சொர்க்கத்தை நீங்கள் நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிறார். ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இந்த உலகத்துல சொல்ல மாட்டேன், வணக்க வழிபாடுகள் செய்ய மாட்டேன், தான தர்மங்கள் செய்ய மாட்டேன், ரமலான்ல நோன்பு வைக்க மாட்டேன், நான் பள்ளி பக்கமே போக மாட்டேன், என் புள்ள மட்டும் நல்லவனா இருக்கணும்னா, நல்ல பையனா இருக்குன்னா எப்படி வருவான்? அவனுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? குர்ஆனை எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய மக்களை இன்னைக்கு பெற்றவங்களை இன்னைக்கு முதியோரத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலை இருக்கா இல்லையாங்க? அந்த சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ கஷ்டத்திலும் துயரத்திலும் கூட கடைசி வரைக்கும் அந்த உறுதியோடு கேட்டார்கள், இறைவா என்னை தன்னந்தனியா விட்டுறாத. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சக்கரியாவே உமக்கு யஹ்யாவை பரிசளித்தோம் என்றான். உங்களுடைய மனைவி குழந்தை பாக்கியம் உடையவளாக நாம் ஆக்கினோம் என்றான் அல்லாஹ். அந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நன்மையான காரியத்திலே அனைவரும் விரைவராக இருந்தனர். நன்மையான காரியத்துல அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் விரையக்கூடிய அளவுக்கு. நம்மளாம் 10 போட்டு போன் பண்ணோம், 4-5 போன் பண்ணோம், வச்சிருக்கோங்க பயான் நிகழ்ச்சி, தாவா கூப்பிடுறோம் பாய், கொஞ்சம் வாங்க பாய், போன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் எங்கடா நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு விரையக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ஏன்? எல்லாமே அவன் கொடுத்ததுலங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அக்ஸனல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமுரி முக்தஸாத்துஹா வ குல்லு முக்தஸத்தில் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தில் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அண்ணன் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்தோம். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவருடைய ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும், அதற்காக மற்ற மக்களும் நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடிய மக்களாக, தினமும் 3 வேளை உணவு செய்யக்கூடிய மக்களும் பல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் மறுமையில அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுமையுடைய நம்பிக்கை இல்லாமல்
இந்த உலகத்திலே எவ்வளவு நீங்கள் நன்மையான காரியத்தை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்துல நிராகரிக்கப்பட்டு விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ மற்ற மக்கள் போன்று இந்த உலக வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து வருகிறோம். ஏதோ சாப்பிடுறது, தூங்குறது, ஏதாவது நன்மையான காரியத்தை செய்துவிட்டு போவது, மறுமையுடைய சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், என்னுடைய சேமிப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் நன்மையை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு, நன்மைக்கான விஷயத்துல என்னுடைய வாழ்க்கையை முந்தக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அதுதான் மறுமைக்காக வெற்றியாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாத்தி வ அஹ்பது இலா ரப்பிஹி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கின்றார்களோ, அவர்கள்தான் சொர்க்கவாசிகள், சுவனவாசிகள், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நற்செயல்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த டாப்ல கொண்டு போய் வைத்தாலும் சரி, பொருளாதாரத்துல வசதி வாய்ப்போட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கொண்டுட்டு போனாலும் சரி, அல்லது இந்த உலக வாழ்க்கையில வறுமையில வாடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தள்ளிவிட்டாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை என்பது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு, ஏதோ ஒரு மாத காலம் அல்ல, ரம்ஜான்ல மட்டுமல்ல, தொழுகை, இபாதத்து, வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், மீதம் இருக்கக்கூடிய 11 மாத காலமும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக என்னுடைய வாழ்க்கை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றதோ, இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன நற்காரியங்களை நமக்கு போதிக்கின்றதோ, அதை முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எடுத்து பாருங்க, எந்த நற்காரியங்களாகுது ரொம்ப சிரமப்படுத்தி, அதில் இபாதத்துகளாக இருக்கட்டும், ரொம்ப உடலை வலித்து கொண்டு சிரமப்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம இடத்துல கேட்கிறானா? இல்லவே இல்ல. நின்றுட்டு தொழ முடியல, உட்கார்ந்து தொழுவுங்க. என்கிட்ட பொருளாதாரம் இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, நான் தர்மம் செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழி? நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இப்படி ஏராளமான நற்காரியங்களை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு அடியான் நன்மை செய்ய வேண்டும் என்று நாடிட்டாலே, உள்ளத்துல நினைத்து கொண்டாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நன்மையை தருகிறான். பாத்தீங்களா? ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாய், ஆனா காசு இருக்க மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கும் நினைக்கிறோம் பாய், பள்ளிவாசல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாய், அல்லது ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க பாய், என்னால போக முடியல பாய், ஒரு வேலையா வந்துருச்சு, அல்லது உட முடியாம இருக்கோம் பாய். நாம் நிகழ்ச்சிக்கு போகாவிட்டாலும் அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்துக்கான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். இப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்படிப்பட்ட நற்காரியங்கள் செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமறை குர்ஆனை யார் திக்கி திக்கி ஓதுறார்களோ, ரொம்ப சிரமப்படுத்தி ஓதுகின்றார்களோ, அவர்களுக்கு 2 மடங்கு நன்மைன்னாங்க. ஏன்னா அந்த ஆர்வம் இருக்குல்ல, எப்படியாவது கத்துக்கணுங்க, எப்படியாவது குர்ஆனை கத்துக்கணுங்க, அது மறுமையில அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்களே, அந்த நன்மையை பெறணும் பாய். அதற்காக திக்கு திக்கு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏராளமான மொழிகளிலே ஒவ்வொருவரும் இன்னைக்கு செல்போன் வைத்திருக்கின்றோம், ஏராளமான திருமறை குர்ஆன் இருக்கின்றது, ஆனா எடுத்து படிப்பதற்கு நேரம் இல்ல, அதுக்காக ஆர்வம் இல்ல. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் ஷைத்தானுடைய தாக்கங்கள் அதிகமாக நிறைந்த காலகட்டம். ஷைத்தான் எப்படி நன்மையை செய்ய விடவே மாட்டான், இபாதத்துகள் செய்ய விடவே மாட்டான். ஆனால் தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள், அதை செய்வதற்கான ஆசையை தூண்டிக்கொண்டே இருப்பான். இதே பாப்பீங்க, பாக்குற மாதிரி இருக்கும். பார்த்தா 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு, என்னடா பார்த்தோம், 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. ஆனா ஒரே உட்காந்து ஒரு 2 குர்ஆன் வசனம் படிப்பீங்க, ஷைத்தான் அப்படியே எண்ணத்தை போடுவான், நாளைக்கு படிக்குமே. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப மூமினாக, முஸ்லிமாக இந்த உலக வாழ்க்கை கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த நற்காரியங்கள் பெறக்கூடியவனாக,
என்னுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கருணையாளர் அந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த மனசுல நினைச்சாலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நன்மைக்கான கூலியை கொடுப்பான். ரசூலுல்லாஹ் காலத்துல தபு போர்க்களம் ரொம்ப சிரமமான காலகட்டம். அல்லாஹ்வே சூரத்துல் தௌபால சொல்லி காட்டுகிறான். சாத்துல் உஸ்ரா, சிரமமான காலகட்டத்தில் அந்த கடுமையான வெயில்ல இந்த மார்க்கத்துக்காக பயணத்தை நோக்கி போனார்கள் போர்க்களத்துக்கு. சில நேரத்துல குடிக்க தண்ணி எல்லாம் இல்ல, ஒட்டகத்தை அரைத்து அதில் இருக்கக்கூடிய குடல் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கக்கூடிய கடுமையான வெப்பம். போயிட்டு முடிச்சுட்டு மதீனா நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா நம்ம போயிட்டு வருகிறோமே, வராத மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கும்ன்றாங்க. அல்லாஹ் அது எப்படி கிடைக்கும்? நம்ம தான் கடுமையான போர்க்களத்தை சந்தித்து வருகிறோம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அவர்களுக்கு சில நேரத்துல நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள், உடல்நிலை சரியில்லாத காரணமா இருக்கும், ரொம்ப முக்கியமான வேலை வலுவாக இருக்கும், அதனால் அவர்கள் வராமல் இருந்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கான நன்மையை அல்லாஹ் தருகிறார். பார்த்தீங்களா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கருணையாளர். ஆனால் இன்றைக்கு ஒரு தர்பியா நிகழ்ச்சி வைத்தால், ஒரு பயா நிகழ்ச்சி வைத்தால், ஒரு ஜனாசா பயிற்சி வகுத்தால், அல்லது ஒரு மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் மார்க் கம்மியா இருக்க கூடாது என்பதற்காக அனைத்து சப்ஜெக்ட்லும் இன்னைக்கு டியூஷன் வைக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளை மார்க்கத்துல கம்மியாகி விடக் கூடாது என்பதற்காக பிள்ளைகளை மதரசாக்கள் அனுப்பக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? அதற்காக ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? என்னுடைய பிள்ளை மத குரானை ஓத வேண்டும், ஹதீஸ்களை கற்றறிந்து கொள்ள வேண்டும், துஆவை மனனம் செய்ய வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படிங்க இன்னைக்கு போய்கொண்டிருக்கின்றது? தலாக்கு குலாலாம் இன்னைக்கு பெருகி போய்கொண்டே இருக்குதா இல்லையா? கடிதம் வந்து கொண்டே இருக்கு. என்ன காரணம்? அவனுக்கும் இஸ்லாத்தை தெரியல, இவங்களுக்கும் இஸ்லாத்தை தெரியல. திருமணம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை என்ன, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அது தெரிந்தால் தானே அந்த குடும்பத்தை நடத்த முடியும். இதை எனி டைம் செல்போன்லே நோண்டிக்கொண்டு செல்போனே தன்னுடைய வாழ்க்கை பயணமாக அமைத்துக் கொண்டவர்களுக்கு பிரச்சனை வந்து தாங்க முடியாது, எப்படி எதிர்கொள்ளும் தெரியாது. இஸ்லாத்தை படிக்காவிட்டால், இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நடக்காவிட்டால் பாதிப்பு யாருக்கு? நமக்குத்தான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த காலத்தை, இந்த நேரத்தை நன்மையான காரியங்களிலே முந்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொருவருக்கும் அவர் முன்னோக்கும் ஒரு திசை உள்ளது, எனவே நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்ளுங்கன்றான் அல்லாஹ். நன்மையான காரியங்களிலே எவ்வளவு நன்மையை சேகரிக்க முடியுமோ, சம்பாதிக்க முடியுமோ சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு சகோதரர் கூட வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் போட்டோ வச்சிருந்தார். ஜனாசாவுடைய அடக்கம் செய்யும் அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த மன்னரை வாழ்க்கைக்கு நாமும் ஒரு நாள் செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு முன்னாடி அந்த மன்னரை வாழ்க்கைக்காக உங்களுடைய நல்லறங்களை நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள். நினைச்சு பாருங்களேன், மவுத் ஆயிட்டேன், நினைச்சு போயிடுச்சு வாழ்க்கைய. ஒரு நன்மை செய்ய முடியுமா? ஒரு இபாதத்து செய்ய முடியுமா? இந்த ஃபஜர் போயிருச்சே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான், வணக்க வழிபாடுகளை மார்க்கமாக அல்லாஹ் தந்திருக்கிறான், வாழ்வியல் முறைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்படி தந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு இன்னைக்கு விலகி போனோம் என்று சொன்னால் யாருக்கு இழப்பு, யாருக்கு நஷ்டம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யுஹிபுல் முஹ்சினீன், நல்ல காரியங்கள் செய்வோருடன் அல்லாஹ் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் நன்மையான காரியங்கள் நல்ல காரியத்தை செய்கின்றார்களோ அவங்க அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள், அப்படியானால் எல்லா மக்களுடைய அல்லாஹ் இருக்கிறானா? அப்படி அல்ல. யார் நல்ல காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். வரக்கூடிய பிரச்சனையை அல்லாஹ் சரி செஞ்சு கொடுப்பான். நினைச்சு பார்க்கவே இல்லை பாய், ஃபீஸ் கட்டணும்னு நினைச்சேன், யாராவது மூலம் அல்லாஹ் உதவி செஞ்சான் பாய். எப்படிங்க இது? காலைல ஒரே இட்லி தான் பாய் சாப்பிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் நிறைவான ஒரு பர்க்கத்தா இருக்கு பாய்.
பாய் பொருளாதார வசதி வாய்ப்பு இல்ல பாய், ஆனா நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பாய், அல்ஹம்துலில்லாஹ். நினைச்சு கூட பார்க்கல பாய். 3 பொம்பளை புள்ள பாய், எப்படிதான் அல்லாஹ் கொடுத்தானே தெரியல, 3 பேருக்கு கல்யாணம் முடிக்க வச்சான் பாய். பாத்தீங்களா என்னங்க காரணம்? மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நடந்தார், அவ்வளவுதான். மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கை கடைபிடித்தார், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார், நல்ல காரியம் செய்தது, தீனுள்ள பெண்மணியாக வளர்த்தெடுத்தார், அல்ஹம்துலில்லாஹ். கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிக்க வச்சார். ஆனா இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவரும் இன்றைக்கு இஸ்லாமுடைய ஒவ்வொருடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். தொழுகைக்கு ஆளை காணோம். ஒரு பெண்கள் பயான் வச்சா இன்னைக்கு ஆளை காணோம். ரேஷன் கடையில் ஒரு 2000 ரூபாய் தரான்னு சொன்ன உடனே கூட்டம் பிச்சுக்குது. அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரும். எங்காவது கேன்சல் பண்ணிட்டாருன்னா ஸ்டாலின் எப்படியாவது அதை பெற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு முக்கியத்துவம் தருமே. மறுமை வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற போது என்னால் எவ்வளவு முடிந்த நன்மையான காரியத்தை செய்ய முடியுமோ செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். என்ன நினைக்கணும் தெரியுமா? அதுக்கு போட்டு நம்ம மெனுக்கிடுறதா, அதை போய் நம்ம செய்யறதா, மாடியில ஏறி நம்ம சும்மா தொழுறதா, மாடியில ஏறி போய் பெண்கள் பயான் உட்கார்றதா? யாருக்காக வரோம், எதற்காக வருகின்றோம், எதற்காக இருக்கிறோம்? எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளால் இந்த உடல் உறுப்புகள் இயக்கம் எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குடி பிடிக்கணும்னு ஒரு இழுத்தானா தாங்க முடியுமா? நரம்ப செஞ்சு பாருங்க. நம்ம கூட சமயத்துல பார்த்தோம், நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில் ஒரு பயணி கொட்டாய் தான் விட்டார், ஆண்டு அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு, வாய் அப்படியே ஓப்பன் நின்றுச்சுங்க, மூட முடியல. என் மூட சொல்ல வந்தானே, நான் மனுஷன் தானப்பா, எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலுக்கு, நீ வா, மூட வந்த முடியல. அப்புறம் டாக்டர் வந்து அதுக்கான பிசிக்கல் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து அதை மூட வச்சார். பாத்தீங்களா? அப்ப எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் சொன்ன அடிப்படையில் நன்மையான காரியத்தை நாம் செய்கிறோமா? அப்ப நன்மையான காரியத்தை நாம் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில அமல்களை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான அடிப்படை இருக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன் என் புள்ள இப்படி இருக்கிறான், ஏன் தொழுவாம இருக்கிறான், ஏன் வணக்க வழிபாடுகள் செய்யாம இருக்கிறான், ஏன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்றான், ஏன் வியாபாரத்துல மோசடி பண்றார்? அடிப்படையான காரணம் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது என்று சொன்னால், மறுமையில அல்லாஹ் பிடித்து விடுவான் என்ற ஒரு பயம் இருந்தது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா தொழுகை பக்கம் வந்துருவார். எங்க வாப்பா பார்க்கலனாலும் பரவாயில்ல, எங்க உம்மா பார்க்கலனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த பயபக்தியோடு அவருடைய வாழ்க்கை சரியான முறையில் பயணிக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் இறைவனுக்கு பயப்புரிந்து நடக்கின்றார்களோ, தமது வசனங்களை யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கின்றார்களோ, நாம் அல்லாஹ்விடத்தில் திரும்ப செல்லிருக்கிறோம் என்று யார் உறுதியாக நம்பிக்கை இருக்கின்றார்களோ, என்று உள்ளத்தால் அஞ்சி நடக்கின்றார்களோ, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் யார் வாரி வழங்குகின்றார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்துக்கு முந்தக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுவனத்தை அல்லாஹ் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ஹசீபத்தும் அன் தத்துகுல் ஜன்னா, அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். நீங்கள் வெகு இலகுவாக அந்த சொர்க்கத்தை நீங்கள் நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இந்த உலகத்துல சொல்ல மாட்டேன், வணக்க வழிபாடுகள் செய்ய மாட்டேன், தான தர்மங்கள் செய்ய மாட்டேன், ரமலான்ல நோன்பு வைக்க மாட்டேன், இன்னைக்கெல்லாம் குறைஞ்சிச்சு பாத்தீங்களா? தொழுகை, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜுக்கு போறது, தான தர்மம் கொடுக்கிறது, நான் எங்க கொடுக்கணும்? அல்லாஹ் தானே படைச்சிருக்கிறான் அந்த மனுஷனை, அவன் கொடுப்பான். நான் 2 லட்சம் 10 லட்சம் செலவு நான் எங்க ஹஜ்ஜுக்கு போனோம்? சைத்தான் அப்படி சில பேருக்கு எண்ணத்தை போடுறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எதுக்குங்க சொல்லணும்? எப்படி என்னுடைய மனம் போன போக்கில வாழ்ந்துட்டு போகும் தானே. சைத்தான் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை போடுறான் பாத்தீங்களா? கடந்த காலத்தை நீங்க அப்படியே எடுத்து பாருங்க. நம்முடைய வாப்பா உம்மா அங்க வாழ்ந்த அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? போட்டுக்கிற முக்காடு அப்படி கீழே இறங்காதுங்க. அப்படியே வாங்க சொல்லிட்டாலே டக்கு டக்கு அப்படியே எழுச்சி உட்கார்ந்துக்கிட்டு தொழுகையுடைய ஆசை காட்டுறது, ஆர்வம் காட்டுறது, அதுல ஈடுபடுறது. ஆனால் இன்னைக்கு ஏராளமான வாய்ப்புகள், நேரங்கள் எல்லாமே இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்காக ஆர்வம் இல்லை.
ஷைத்தான் இது மாதிரியான தாக்கம் போடுகின்ற போது அதுல விழக்கூடிய மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய அருளால் இறையச்சத்தை பெறுவதற்காக நம்முடைய அமல்களை அதிகரிப்ப. போன வருஷம் ஒரு 2 சூறா மனப்பாடம் பண்ணோம் பாய். இந்த வருஷம் ஒரு 10ஆவது இருக்கணும் பாய் வாழ்க்கையில். தொழாம இருந்தோம் பாய், இந்த வருஷம் வாழ்க்கையில தொழுகை இருக்கும் பாய். நாம தொழாவிட்டால், நம்முடைய நற்காரியங்கள் நாம் செய்யாவிட்டால் நம்முடைய புள்ள எப்படிங்க செய்வான்? நான் பள்ளி பக்கமே போக மாட்டேன், என் புள்ள மட்டும் நல்லவனா இருக்கணும்னா, நல்ல பையனா இருக்குன்னா எப்படி வருவான்? அவனுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? குர்ஆனை எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய மக்களை இன்னைக்கு பெற்றவங்களை இன்னைக்கு முதலிடத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலை இருக்கா இல்லையாங்க? ஒண்ணும் வேணா, நீங்க போய் கொஞ்சம் செலவு நேரத்தை செலவு செய்து மீஞ்சூல் இருக்கக்கூடிய அருளகி முதலிடத்துக்கு போயிட்டு வாங்க. பெரும்பான்மையான மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள். ஒரு சில பேர் யாருமே இல்லாதவர்களா இருப்பாங்க, ஆதரவு இல்லாத. முக்காவாசி பேரு எல்லாம் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள். சொத்தை வாங்கிட்டு விட்டுட்டான் பாய். கேட்டாலே அழுதுறாரு. நமக்கெல்லாம் ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம், கேட்டு என்னங்க அழுதுட்டாரு. நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா 5 புள்ள பாய், 6 புள்ள பாய், 7 புள்ள பாய், விட்டுட்டான் பாய். பார்த்தீங்களா? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹிரான்ற அல்லாஹ். இறைவா, என்னை சிறுவராக இருக்கும் போது எப்படி என்னை பராமரித்தார்களோ அவர்களுக்கு நீ அருள் புரிகின்ற அல்லாஹ். பார்த்து பார்த்து வளர்த்திருக்கிறவர்கள் உம்மா வாப்பா தூக்கி போட்டார்களா? நானும் எங்க அண்ணனும் இருக்கிறோம், எங்க அண்ணனை மட்டும் எங்க அம்மா பார்த்தார்களா? தூக்கி விட்டுட்டார்களா? ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டப்படுத்துறவாப்பா, நைட்டு ஃபுல்லா தூங்காம ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்கிற, தூக்கி போட்டார்களா? ரொம்ப அன்பு காட்டி பாசத்தை காட்டி, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல வெஞ்சனம் உனக்கு வைக்கிறவாப்பா, அந்த வச்சுக்க சாப்பிட்டுக்க, அவ்வளவு பார்த்து பார்த்து அன்பையும் பாசத்தையும் ரத்தத்தை பாலா கொடுத்த அந்த தாய் தந்தையை தூக்கி இன்னைக்கு தூக்கி விடுறானா? அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துலங்க. அதான் வேதனையா இருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டே இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறார் என்று சொன்னால் அடிப்படையான காரணம் குர்ஆன் இல்லை வாழ்க்கையில. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை போதனை இல்லை, மறுமையுடைய நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. விளைவு இதுதான் யாருக்காக. அப்ப குறித்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நபிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹ்வின் தூதரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான், எவ்வளவு துன்பத்தை கொடுத்தான். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒவ்வொரு சிந்தித்து பாருங்க. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இருக்கக்கூடிய இருப்பிடம், உடுத்தக்கூடிய உடை. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த அந்த நபிமார்களுக்கு ஏராளமான கஷ்டத்தை கொடுத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது நாதா ரப்பஹு ஜக்கரியா, ஜக்கரியாவை நீங்கள் நினைவு கூறுங்கன்ற அல்லாஹ். கடுமை வயது முதிர்ந்த நேரத்துல அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறார், இறைவா என்னை தன்னந்தனியா விட்டுறாரு. ஆரம்பத்துல இருந்து அப்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். கல்யாணம் முடிச்சிருந்தே கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க போல, இறைவா புள்ளைய கொடு புள்ளைய கொடுன்ட்டு. நாடி நரம்பு வயதின் முதிர்ந்த நிலையில போயிட்டு அப்போ கூட அல்லாஹ் இடத்துல, இறைவா என்னை தன்னந்தனியா விட்டுறாது இறைவா. பார்த்தீங்களா அந்த உறுதி, அந்த தவக்கல். நம்மளாம் கேட்ட உடனே அல்லாஹ் கொடுக்குன்னு பாக்குறோம். அந்த கேட்ட உடனே அல்லாஹ் கொடுப்பான், சில நேரத்தை சோதிப்பான். புள்ள வேணும் கேட்கறல்ல, பல பேருக்கு புள்ளைய கொடுத்துருக்கான், ஆனா சில பேருக்கு கஷ்டமா ஆக்கியிருக்கான். குழந்தை கொடுத்து அந்த உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் பல பேருக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் கொடுக்காம இருந்திருக்கலாம் பாய். அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும், உனக்கு கொடுத்தா அந்த உயிரை பறித்தால் அதை நீ தாங்கக்கூடிய சக்தி உள்ளவனா நீ. இன்னைக்கு பாக்குறோம்லங்க, மறுமையுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள், சுவனத்தினுடைய அந்த ஆசை இல்லாதவர்கள், இந்த உலக வாழ்க்கை தான் என்று முக்கியம் வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏன் இன்னைக்கு தற்கொலை பெருகி கொண்டே போகின்றது? காரணம் என்ன? சின்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் கூட இன்னைக்கு தாங்க முடியாத மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே. ஆனா அல்லாஹ்வுடைய உறுதியான நம்பிக்கை வாழக்கூடிய, அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் இங்க தரலாம் பரவாயில்ல பாய், அங்க தருவான் எனக்கு, அங்கெல்லாம் எனக்கு அங்க சுவனத்தை தருவான் பாய், நிரந்தரமான வாழ்க்கை பாய், அங்க மகிழ்ச்சியோட வாழ்க்கை பாய், அல்லாஹ் இங்க தருவான், நான் சபூர் பண்ணிக்கிறேன் பாய். அப்ப அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ கஷ்டத்திலும் துயரத்திலும் கூட கடைசி வரைக்கும் அந்த உறுதியோடு கேட்டார்கள், இறைவா என்னை தன்னந்தனியா விட்டுறாத. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஜக்கரியாவே உமக்கு யஹ்யாவை பரிசளித்தோம் என்றான். உங்களுடைய மனைவி குழந்தை பாக்கியம் உடையவளாக நாம் ஆக்கினோம் என்றான் அல்லாஹ்.
அந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நன்மையான காரியத்திலே அனைவரும் விரைவோராக இருந்தனர். சுப்ஹானல்லாஹ். நன்மையான காரியத்துல அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் விரையக்கூடிய அளவுக்கு நம்மளாம் 10 போன் பண்ணோம், 4-5 போன் பண்ணோம், வச்சிருக்கோங்க பயான் நிகழ்ச்சி, தாவா கூப்பிடுறோம் பாய், கொஞ்சம் வாங்க பாய், போன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் எங்கடா நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு விரையக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ஏன்? எல்லாமே அவன் கொடுத்ததுலங்க, எல்லாமே அவன் கொடுத்தது போது அவனுக்காகவே என்னுடைய வாழ்க்கை குல் இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது வணக்கமுறை, எனது வாழ்வு, எனது மரணம் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்றான். ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழணும் வாழ்க்கையில். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் என்னை படைத்த இறைவனுக்காகவே என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், வேறு யாருக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்ப எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்களோ, இறுதியாக நம்முடைய தூதர் அண்ணன் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எப்படி தங்களுடைய குடும்பத்தை கட்டியமைத்தார்கள், எப்படி நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இரவெல்லாம் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் வணங்கினார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இன்னைக்கு தொழ மாட்டோம்ங்க. காலையில ஒரு 10 நிமிஷம் ஃபஜர் தொழுக வேண்டும் என்ற எண்ணம் மிக்காதல்ல. நம்ம நினைக்கிறோம் அந்த ஃபஜருக்கு எந்திரிச்சா தூக்கம் போயிடும், தூங்கி பாருங்க. எனக்கு தூக்கம் தருவது யாருங்க? கண்ண முன்னா எல்லாருக்கும் தூக்கம் வந்துருமா? எனக்கு தூக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அது மாதிரியான ஒரு என்னுடைய உடல் உறுப்புகள் அது உடைய அமைதியை தரக்கூடியது அந்த படைத்த ரப்புல் ஆலமீன். அவன் கொடுக்கணும் அந்த தூக்கத்தை. அப்ப நாம அதை தொழுதுட்டோம் என்று சொன்னால் ஒரு நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பானே, இங்கேயும் சரி அங்கேயும் சரி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார, தங்களுடைய பிள்ளைகளை நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை அமைத்தது. இறுதியாக அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்கு கிடைக்குமோ அங்கெல்லாம் செல்லக்கூடிய அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சத்திய சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய திரை பொருத்தத்தை தேடக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனா எனக்கு ஒரு அல்லாஹ்வுடைய நன்மை கிடைக்குமா? ஒரு 10 ரூபா கொடுத்தானா இந்த ஒரு நன்மை கிடைக்குமா பாய்? நோம் கஞ்சிக்காக என்ற ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா பாய்? ஒரு தர்பியா நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க, அதற்காக அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா பாய்? ஒரு நோட்டீஸ் கொடுக்க போறோம், செல்போனால் சீரழியக்கூடிய சமுதாயத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நோட்டீஸ், அந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்தா அல்லாஹ் கூலி கொடுப்பான் பாய்? நிச்சயமா கொடுப்பான். அப்படி உஹது போர்க்களத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்துல 7 அன்சாரி தோழர்கள். யார் இவர்கள்? அன்சாரி தோழர்கள் போர்க்களத்துல வீரியமிக்கவர்களா? வாளை பிடித்து சண்டை போடக்கூடிய அளவுக்கெல்லாம் கைதேறப்பட்டவர்களா? இந்த அன்சாரி தோழர்கள் இல்ல, விவசாயத்துல கையேற்றப்பட்டவர்கள். இல்லாடி விவசாயத்துல எப்படி வாள் பிடிக்க கூட என்றெல்லாம் தெரியாது, எப்படி களத்துல சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டார்கள், களத்துல வந்து நிற்கிறார்கள். இக்கட்டான சூழ்நிலை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள், துருப்புச்சீட்டை போட்டார்கள். மன் யர்குல் அண்ணா பலகுர் அண்ணா அவுஃபில் ரஃபீக்கில் ஜன்னா. யார் இந்த போர்க்களத்திலே என்னை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுப்பார்களோ நானும் அவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்ன உடனே அப்படியே அன்சாரி தோழர்கள் சீறி பாய்கின்றார்கள் அந்த போர்க்களத்தில். 7ல 5 பேர் சகிதாயிட்டாங்க, மீதி இருக்கு 2 பேர். 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை. என்னது? போயிடலாமன்ட்டா? இல்லங்க நான் தான் போவேன். ஒருத்தர் இல்ல நான் தாங்க போவேன். ரசூலுல்லாஹ் பாக்குறேன், ஏப்பா உங்க வயசுல யாருப்பா மூத்த ஆளு, நீங்க போங்கப்பான்றாங்க. போறாங்க. 7 பேரும் சகிதாவறாங்க. சரிங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலோ நீங்கள் மன்னித்தாலோ ரஹ்மா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி மன்னித்தாலும் சரி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அருள் இருக்கின்றதே, இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் திரட்டுகின்றோ அதை விட சிறந்தது அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம்ங்க. சுவனத்துக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 5 நேரம் தொழுகிறோம், வணக்க வழிபாடு எல்லாம் செய்கிறோம். அந்த சோனத்தை ஒரே சான்ஸ் கிடைத்தது பெற்றார்கள் சத்திய சகாபாக்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதோ பிறந்திருக்கிறோம், ஏதோ நம்முடைய வாழ்க்கை சென்று விடாமல் இன்னும் இந்த உலகம் பாவத்தை நோக்கி, தீமையை நோக்கி, அனாச்சாரத்தை நோக்கி இன்னும் புது புது டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இப்ப கூட பேப்பர்ல போட்டிருந்தான், போன வாரம் கூட ஜனவரி 29 ரிலீஸ் ஆயிடுச்சு. ரியல்மி நோட் 4 நீங்க ஒரு முறை சார்ஜ் போட்டா போதும், ஒரு வார்த்தை சார்ஜே போட தேவையில்லையா. புது போன் 32 மணி நேரம் வீடியோ பார்க்கலாமா? என்னத்துக்கு ஆகுறது? பிள்ளைங்க என்னத்துக்கு ஆகுது நீங்களே பாருங்க. ஒரு வாரம் சார்ஜ் நிக்குதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை எப்படி போய் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்ப அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை மார்க்கம் சொன்ன அடிப்படையில், இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நன்மையான காரியங்களை முந்தி அல்லாஹ் தரக்கூடிய சோனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்யும்.